ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த நேரத்தில் இப்போது அவசரமாக உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். உன் வேண்டுதல்களையும் உன் விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. அதற்காக தான் அற்புதமான இந்த நாளின் இரவு பொழுதில் இரவோட இரவாகவே நீ நினைச்சதெல்லாம் நடப்பதற்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் மாற்ற போறேன். மாற்றங்களும் திருப்பங்களும் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்துல தான் நடக்கும். அப்படிதான் இப்போது உனக்கான நல்லதை நீ நினைச்சது போலவே முடிக்கும்படி அற்புதங்களை செய்ய போறேன். எப்பவுமே நீ எதாவது செய்யணும்னு தான் நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கனே தவிர நீ எதை செய்யக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறத கவனமாக கேட்டு மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. நீ காசு, பணம், வசதி, நல்ல ஆரோக்கியம், குடும்பம், குழந்தை எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு ஏழைக்கு முன்னால் நின்று வருமானத்தையும் உன்னுடைய செல்வத்தையும் பற்றி நீ பெருசாக ஆடம்பரமாக பெருமை போட்டு பேசவே கூடாது. அதே போல் உடம்பு சரியில்லாதவங்க முன்னால் போய் நின்றுக்கிட்டு என் உடம்புலாம் கல் மாதிரி இருக்கும், எனக்கெல்லாம் எதுவுமே ஆகாது, நான் ரொம்ப ஆரோக்கியமான ஆள்னு நோயாளி முன்பாக உன் ஆரோக்கியத்தை பற்றி பெருமை பேசக்கூடாது. அதே போல் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் உனக்கு தான் எல்லாமே நல்லா இருக்கு, உன் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு பலவீனமான ஆளுக்கு முன்னால் போய் நின்று உன்னுடைய பலத்தை பற்றி நீ பேசக்கூடாது. மகிழ்ச்சியை இழந்து துக்கத்தில் இருப்பவனுக்கு முன்னால் போய் நின்று உன்னுடைய சந்தோஷமான விஷயத்தை பற்றி பேசக்கூடாது என் செல்லமே. அதே போல குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க கிட்ட போய் என் குழந்தை அது செய்யும், என் குழந்தை இது செய்யும்னு உன் குழந்தைய பத்தி நீ பெருமை பேசவும் கூடாது. தாய் தந்தை இல்லாம இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆதரவற்றவரோ அனாதைகள் முன்பாகவோ போய் நின்றுக்கிட்டு உன் தந்தையை பத்தி உன் தாயை பத்தியும் அவங்க உனக்காக செய்கிற அருகமை பெரிய விஷயங்களை எல்லாம் பெருமையாக பேசாத. இன்னொருத்தருடைய கஷ்டத்தையும் காயத்தையும் உன்னால் சுமக்க முடியாது தானே. அதை நீ சுமக்கலைனாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுமையவோ பாரத்தையோ கொடுத்துடாம, யார் மனசுக்கும் வருத்தத்தையோ ஏக்கத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்காம பார்த்து பேசு, பண்போட பேசு. உன் வார்த்தைகளால் இன்னொருத்தர் ஏங்கி போகவோ அழுகவோ கண் கலங்கவோ கவலைப்படவோ கூடாதுன்றத எப்போதுமே உன் மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டா நீ கண் கலங்கும்படியோ கவலைப்படும்படியோ எதுவுமே நடக்க இந்த சாயப்பா விடமாட்டேன் என் செல்லமே. ஏன்னா நீ மற்றவங்களுக்கு என்ன செய்கிறியோ அதுதானே உனக்கு நடக்கும். நீ மற்றவங்களுக்காக அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கும்போது நானும் உன் மனசு கஷ்டப்படாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வேன். உன் மனசு எப்போவுமே உன்கிட்ட எதையாவது சொல்லிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கு. மனசு உனக்கு 1000 விஷயங்களை ஞாபகப்படுத்தினாலும் அவங்க இவங்கன்னு அடுத்தவங்க வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் உன்கிட்ட வந்து சொன்னாலும் உன் மனசு சொல்றதின்படி நீ செவி சாய்க்காதே. ஏன்னா மனசு எப்போவுமே கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கும். அந்த கடந்த காலத்து விஷயங்களை தான் உன் மனசு உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். சில சமயங்களில் உன் எதிர்காலம் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு கூட உன் மனசு உன்னை பயமுறுத்தும். ஆனால் உன் மனசு எந்த விஷயம் சொன்னாலும் அதை நீ ஆராயாம அப்படியே ஏற்றுக்க வேணாம். உன் மனதின் சலசலப்புகளுக்கும் பயமுறுத்தல்களுக்கும் நீ அடிபணிய வேண்டாமே செல்லமே. உன் எதிர்காலத்தை நீ கேட்டது போலவே பிரகாசமாக நான் ஆக்கி தர்றேன். நிச்சயமாக அற்புதமான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில நடக்கிறத நீ பார்க்க தான் போற. இந்த சாயப்பாவை நம்பக்கூடிய உன்னுடைய எல்லா விருப்பங்களும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேறும். உன் கனவுகளை ரசிக்க தெரிந்த உனக்கு அதை செயல்படுத்தும் போது வரக்கூடிய வழியையே ரசிக்க மறுக்கிற. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுங்கிறது முக்கியமல்ல, அதை நீ எப்படி எதிர்கொள்கிறாய்ங்கிறது தான் முக்கியம். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை சரி செய்கிறதுக்கான வழிகளை யோசி. வாழ்க்கையில் நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக நான் ஆக்குறேன். இனி வரும் நாட்கள் ஒவ்வொன்றும் அழகானதாக இருக்குமே செல்லமே. நாளை விடியலே
உனக்கான நல்விடியலாக இருக்கும்படி செய்ய போறேன். ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்து கேட்ட ஒரு விஷயம் நாளைக்கு நிச்சயமாக நடக்க தான் போகுது. இத்தனை நாளா நீ உன் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தன்னு எனக்கு தெரியும். இனி எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு என் ஆசீர்வாதத்தோட அழகான பொன்னான வாழ்க்கையை உனக்கு தருவேன். நீ போற இடத்துல சூழ்நிலை எப்படி இருக்குமோன்னு நினைச்ச அச்சமோ கவலையோ கொள்ள வேண்டாம். எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையை என் துணையால் நீ உனக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும். சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிவும் உனக்குள்ள இருந்துட்டா போதும். நீயும் தன்னம்பிக்கையோட நேர்மறை எண்ணங்களோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா எதிர்மறையாக என்ன நடந்தாலும் அதை தாண்டி உன்னால வெற்றி பெற முடியும் என் செல்லமே. நீ ஒருபோதும் வீழ்ந்து போக மாட்ட. எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய, எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறதுனால அதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறதான் போகுது. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கசப்பான சூழ்நிலைகளையும் கஷ்டமான விஷயங்களையும் நினைச்சு மனம் தளராதே. நீ முன்னேறி போய்கிட்டே இருந்தீனா உனக்கான அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய கனவை மட்டும் நீ இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு அதை நனவாக்குவதற்கு என்ன செய்யணும்? நீ கனவு கண்டது போல வாழ்க்கையை அழகாக வாழ்றதுக்கு நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு அந்த முயற்சிகளை மட்டும் சரியா செஞ்சினா உன் கனவு வாழ்க்கை நிஜ வாழ்க்கையாக மாறும்னு இப்போதே நான் உனக்கு உறுதியாக வாக்கு கொடுக்கிறேன். உனக்கான நல்ல நேரத்துக்காக தானே காத்திருந்த. இதோ உன்னுடைய தோல்விகள் எல்லாம் தோத்து போய் உனக்கான வெற்றியை நீ பெற போற. இப்போது உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடிய செயல்கள் தான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டினா எதை நினைச்சும் கவலைப்பட மாட்டேதானே. எப்போவுமே எல்லார் வாழ்க்கையிலையும் நேரங்கிறது ஒரு பொதுவான விஷயம்தான். நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் யாருக்கும் எதுவும் நான் தனியாக படைக்கல. அடுத்தவங்களுக்கு நீ தீங்கு நினைக்காத, கெடுதல் செய்யாத எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். உனக்கு கெடுதல் செய்ய எத்தனை பேர் வந்தாலும் யாராவது ஒருவருடைய ரூபத்தில் நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன்றத நீ மறந்து விட வேண்டாம். இந்த சாயப்பா உன் வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுறேன். போராட்டமும் கஷ்டமும் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சி நீ சோர்ந்து போக வேணாம். என்னையே நம்பி இருக்கும் உன் வாழ்க்கையை நீ நினைச்சதை விட மேலாக நான் அமைச்சு தர்றேன். என்ன துன்பம் வந்தாலும் நீ மனம் தளராமல் உன் பாரத்தை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிட்டினா இந்த சாயப்பா உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுப்பேன். உனக்காக யாருமில்லையே நினைச்சு வருத்தப்படாத. பிறப்பும் தனியாக தான் இருக்கும், எல்லாருக்கும் இறப்பும் தனியாக தான் இருக்கும். இடையில வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் உனக்கு எப்போதும் துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. முயற்சி செய்யக்கூடிய உன்னுடைய வளர்ச்சியை இந்த பூமியில யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே. ஒரு சின்ன விதையோ கொட்டையோ மண்ணில் வேணாம்னு தூக்கி எறிஞ்சாலும் சரி, புதைச்சாலும் சரி, அது மறுபடியும் மரமாக முளைச்சி எழுந்து நிற்கிறது போல உன்னாலையும் எல்லாத்தையும் தாண்டி பெரிய ஆளாக வளர்ந்து நிற்க முடியும். உனக்கான விருப்பங்களை நிறைவேற்ற இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம்.